சின்னு, நீ எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்க? மதன், எங்க வீட்ல மேரேஜுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு இத்தனை வருஷம் வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் நானும் வேண்டாம் வேண்டாம்னு ஒவ்வொரு குறையா சொல்லி அனுப்பிட்டு இருக்கேன். இந்த வருஷம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்க வீட்ல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க. என்ன சொல்ற? இப்போ எதுக்கு உனக்கு திடீர்னு மாப்பிள்ள பாக்குறாங்க? நீ தான் கொஞ்ச நாள் டைம் வேணும்னு சொன்னால. அப்புறம் என்ன, உங்க அம்மா கிட்டையும் உங்க தம்பி கிட்டையும் சொல்ல வேண்டியதானே? எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? என்னோட தம்பிக்கும் மேரேஜ் முடிஞ்சு ஒரு பையன் வந்தாச்சு. நான் இப்போ வரைக்கும் நான் உங்களை தான் நான் விரும்புறேன்ற விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்களே எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்களே எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையா வந்து வீட்டுல பொண்ணு கேளுங்க. இதை தவிர என்னால எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல வந்து பொண்ணு கேட்கறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்னு. ஆனா எங்க அம்மா அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கணும்ல. அதையும் நான் பார்க்கணும்ல. அதுக்காக தான் உன்னை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னேன். மதன், கொஞ்ச நாள்னு நீங்க எத்தனை நாள் வெயிட் பண்ண சொல்லிட்டீங்க? இவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்காக தான் நான் வந்த மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் நீங்க உங்க பேரண்ட்ஸ் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா எப்படி? நீங்க தான் இதை பத்தி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். பேசி சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து எங்க வீட்டுல வந்து என்ன பொண்ணு கேளுங்க. இல்ல அப்படின்னா எனக்கு எங்க வீட்டுல வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல உங்க விருப்பம். சின்னு, இப்படி நீ திடீர்னு வந்து என்கிட்ட டக்கு டக்குன்னு முடிவெடுக்க சொன்னா நான் எப்படி முடிவெடுக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதுக்கு மேல என்ன மதன் யோசிக்கிறதுக்கு இருக்கு? இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை யோசிச்சு பாருங்க. சரி சின்னு, நான் வீட்டுல பேசி பாக்குறேன். சரி மதன், நீங்க பேசி பாருங்க. எங்க வீட்டுல என்னால எதுவும் பேச முடியாது. ஒருவேளை நானே உங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையா வந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? இதை விட பெரிய சந்தோஷம் ஏதாவது இருக்கா என்ன? மனசுக்கு பிடிச்சவங்களே கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே எனக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே கிடையாது. சரி சின்னு, எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன். பேசி கண்டிப்பா உன்ன பொண்ணு கேட்டு நான் வரேன். நீ இதை பத்தி எதுவுமே நீ கவலைப்படாம நீ ஹாப்பியா இரு. கண்டிப்பா மதன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்க இத்தனை வருஷம் என்ன வெயிட் பண்ண சொன்னதுக்கு இப்பதான் பிரயோஜனமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. என் காலத்துல விலக போற இந்த 3 முடிச்சுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. என்னோட பெற்றவங்களும் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளோட விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாரு. உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயந்தனா உன்னோட பிரதர் கிட்ட சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாரு. என் பிரதர் கிட்ட சொல்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட பிரதரோட ஒய்ஃப் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா அப்பா கிட்ட நான் லைட்டா சொல்லி பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா உன்னோட பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீ இத்தனை வருஷமா எனக்காக வெயிட் பண்ணி வர மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்க. ஆமா, என் தம்பி கூட சொன்னானா அவளுக்கு பிடிச்சது யாராவது இருந்தா சொன்னா அவனையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கான். நான் அதை பார்த்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படின்னா நீ எதுக்கு பயப்படுற? நீ உடனே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. நம்ம விஷயத்த பத்தி சொல்லு. எனக்கும் ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. அப்படி இல்ல மதன், நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நீங்க மறுபடியும் வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற விஷயத்தையும் நான் சொல்லுவேன். சரி சின்னோ, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் பண்றேன். நீ அதை பத்தி நீ கவலைப்படாம நீ ஹாப்பியா போயிட்டு வா. சரி மதன், நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா சீக்கிரம் வந்து பொண்ணு கேளுங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரியா, நான் கிளம்புறேன். நமக்கு சின்ன ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த வருஷம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவளை மேரேஜ் பண்ணி தரணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணுமா? என்ன விஷயம் சொல்லணும்? சொல்லு. அம்மா, நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமா அந்த பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன மதன், திடீர்னு அம்மா தலையில குண்டத்துக்கு போட்டுட்டு இருக்க? என் மனசுக்குள்ள எவ்வளவு கனவோட இருக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். திடீர்னு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ற. என்ன இது புதுசா இருக்கு? அம்மா, இது புதுசு கிடையாதுமா. நான் ரொம்ப வருஷமா நாங்க ஒர்க் பண்ற இடத்துல 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்டா பழகி இப்ப மேரேஜ் பண்ற அளவுக்கு நாங்க 2 பேரும் வந்து இருக்கோமா. எனக்காக இத்தனை வருஷமும் வந்த மாப்பிள்ளை எல்லாம் அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டா. இப்ப கடைசியா அவங்க வீட்டுல இந்த வருஷம் மாப்பிள்ளை பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ சொல்லிட்டு போனா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது மதன். நான் பொண்ணை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த முடிவை நான் எடுப்பேன். கண்டிப்பா நீங்க வந்து பாருங்கம்மா. நீங்க பார்த்துட்டு கூட நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு மேல நான் எதுவுமே பேச மாட்டேமா. எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் என் வீட்டுக்கு மருமகளா வர முடியும். உனக்கு பிடிச்ச பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டுட்டு வர முடியாது. நீங்க இந்த மாதிரி நீங்க பேசுறீங்கன்னு நான் ஒரு நேரம் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாதுமா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ மதன், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வர மருமக இப்படிதான் இருக்கணும் எனக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. அதுபடிதான் நான் மருமகளை வீட்டுக்கு கொண்டு விட்டு வருவேன். என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? பையனுக்கு பிடிச்சிருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டுதாம்மா உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்ல இல்லம்மா. உங்களோட எண்ணத்தை தயவு செய்து மாத்துங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க வேற எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச பொண்ணை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கு நீங்க என்ன தடை பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க என்ன பெற்றவங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா நீங்க என்னை இப்படி பேசுனதுனால நான் இனிமே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேம்மா.
மதன், புதுசு புதுசா நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காத. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. முதல்ல அந்த பொண்ணை போய் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை உடனே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு தரேன். நீ அதை பத்தியா உனக்கு கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுமா. முதல்ல பையனுக்கு பிடிச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்போ மனசு வருதோ அப்போ போய் அந்த பொண்ணை பார்க்கலாம். அது வரைக்கும் நான் வரலம்மா. நீ விட்டுருங்க. சரி, அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். பேசிட்டு அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடி அந்த முடிவு எடுத்துக்கலாம். என்னங்க, மதன் திடீர்னு எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு இங்க வந்து பேசிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணி பார்ப்பேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நம்ம அந்த வீட்டுக்கு போறோம். பொண்ணை பாக்குறோம், பிடிச்சிருந்துச்சுன்னா அவனுக்கும் மதனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இல்ல இப்படி அப்படிக்கலன்னு சொல்லிட்டு வரணும். என் பேச்சுக்கு மறு பேச்சு நீங்களும் பேசக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ம், ம். இப்படிலாம் யோசிப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? நான் வரேம்மா. மதன், என்னைக்குமே நான் உன் நல்லதுக்கு தான் யோசிப்பேன் மதன். என்னை நீ தப்பா நினைக்காத.